யாருமே டீம் இல்லையா எனக்கு? வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆமாம். எங்கே ஏன் 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 சார் இப்போ கூட 4 பேர் இருந்தாங்களே சார், அப்போல்லாம் நீங்கள் பேசலையே. அது இல்லை, நான் கேட்ட க்ரௌடுன்னு அது இல்லை, நம்ம டீம்ல இருந்து நீங்கள் வரலாமே. ஓகே வாங்க. சரி அப்போ ஏன் விஜய் ஆண்டனி சாரையும் கூப்பிடலாம், வாங்க சார். உங்களுக்கு வந்து அழகாக கட்டு மஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம்னு நினச்சேன். நீங்கள் வந்து என்ன கூப்பிட்ருக்கீங்களே அஞ்சலி. சரி ஓகேப்பா வாங்க. இப்போ நல்லா இருக்கு. சரிப்பா சரி. ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிட்றதா மியூசிக் டைரக்டர் கூப்பிட்றது, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் பேசி பேசி வந்துடுது சார். இப்போ தெரிஞ்சுதான் நான் எவ்வளோ பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு. மதகஜ ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேரில் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழித்து வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டெயின் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. நீ பார்த்த உடனே நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். சரி முடிங்க. மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசுவாங்க, வெயிட் பண்ணு. இல்லை ஃபுல் லெங்க்த்தில் பேசினா அதனால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார். ஆமாம், நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும், இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே. அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ண படம் மதகஜ ராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார். மாயா, நல்ல நேம். அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்கில் வந்து யுவர் ஹைலைட். ஆக்சுவலாக அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது. பட் இந்த படத்தில் வந்து அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க. பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ ராஜா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலாக எங்களுக்கு உங்கள் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் மை டியர் லவர். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வரு, சந்தானம், எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்குது. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே, ரிச்சர்டு எனக்கு அங்காடி தெருவிலேருந்து ரிச்சர்டு தெரியும். அண்ட் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜ ராஜா பற்றி மட்டும்தான். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கேமரா ஒர்க், நான் அது சொல்ல வேண்டியதில்லை. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகேவா மேடம்? தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார், ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக இருந்ததுக்கு. தேங்க்யூப்பா. மை ப்ளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தர்றாரு, எப்படி வேலை வாங்குறாருன்னு இருக்கு இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அதெல்லாம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொம்பைக்கு தொம்பை பாட்டிலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய், நானே வந்து உதர்க்கமாக வழக்கமாக பண்ணுவேன், இல்லை விஜய் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு
கொக்கச்சி கொள்ளரட்டப்பற அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர் நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை, வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகும்ல. வந்தார், நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேறு லெவலில் பாடினார் விஷால். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்டில் வேறு பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னோன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலாக விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவன் நாளைக்கு பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற, அஞ்சலியும் விஷாலும் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. நாளைக்கு யாருமே சொல்லல. இல்லை, நான் சொல்கிறேன் ஸ்டேஜில், அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோவில் லைவ் கான்சர்ட்டில் பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டார். ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ. நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, அது பிரச்சனை வந்துருப்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கம்மகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கம்மகம் பாடினதில்லை ஆக்சுவலாக. கம்மகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கம்மகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தில் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்போவும் சூப்பராக தான் பாருக்கீங்க. என்ன விஷயம், சூப்பராக இருக்கீங்கப்பா. மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்களே, ஓகே, கை தூக்குறாங்க எல்லாரும். டன். இல்லை, மனசில் வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணீங்க அவங்கள. ஆமாம், அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம். ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எவரி கருவை சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்திருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட், எல்லாம் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆடியோ சரண்யா, ஹவ் டன் அ கிரேட் ஜாப். பாட்டை ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். ஆமாம், 1 or 2 சாங்ஸ் மட்டும் இவங்க ஆடுறாங்க, அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே ப்ரொமோஷனுக்கு போகணும் மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார், ஓகே தானே சார்? வெயிட்டிங். எஸ், நாங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருப்போம். அஞ்சலி, எங்களை ஏமாத்திடக்கூடாது. விஷால் சார், நீங்களும் நாளைக்கு நாங்கள் வைப் பண்ணுறதுக்கு வருவோம், நீங்கள் விட்டுறக்கூடாது. Thank you so much, Vijay Antony sir, and thank you so much, Anjali. Please say.